Taste the Daily. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே அதிமுக சார்பில் பல்வேறு திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது. தலைவாசல் பகுதியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை கெங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வேப்பநத்தம் கிராமத்தில் சுமார் 20 லட்சத்தில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணி மற்றும் பட்டுத்துறை கிராமத்தில் 10 லட்சத்தில் சாலை அமைக்கும் பணிகளையும் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் ஜெகதீசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மழையின் காரணமாக காட்டுமன்னார்கோவில், புவனகிரி உள்ளிட்ட பல பகுதிகளில் நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் சேதமடைந்தன. ஸ்டாலின் அரசு மழையால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கு ஏற்றவாறு கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விருத்தாச்சலத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சேத்தியத்தோப்பு பகுதியில் பழுதாகி பாதி வழியில் நின்றது. பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மாற்று பேருந்து வர காலதாமதமானதால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முறையான பராமரிப்பின்றி அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் அமைச்சர்களின் வாகனங்கள் அழுங்காமல் குலுங்காமல் சென்று வர இரவோடு இரவாக அமைக்கப்பட்ட தற்காலிக சாலையால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க விடிய அரசின் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் சங்கரபாணி ஆகியோர் வருகையை முன்னிட்டு ராயக்கோட்டை மேம்பாலத்திலிருந்து புதிய புறநகர் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. இந்த சாலை பல ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைக்க பல முறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் அமைச்சர்களின் வாகனங்கள் சொகுசாக செல்ல வசதியாக இரவோடு இரவாக சீரமைத்து விடிய அரசு மக்கள் விரோத அரசு என்பதை பறைசாற்றுவதாக உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் பாலாற்று பாலம் சேதமடைந்துள்ளதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். மாமண்டூரில் உள்ள பாலாற்று பாலம் சமீபத்திய மழைக்கு தாக்கு பிடிக்காமல் குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளது. இதனால் வார விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் சென்னையில் உள்ள தென் மாவட்ட மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பாலத்தின் சேதம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. சில நாள் மழைக்கே தாக்கு பிடிக்காத வகையில் தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன.